ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆக்சுவலி ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எப்படியாவது கதிரை வெளியே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸுமே இதை கேட்காம குமார் சக்திவேல் வாக்குமூலத்தை வச்சு அங்கே கதிர் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆருமே போட்டு விசாரிக்கிறதுக்காக அங்கே வெளியிலையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே பாண்டியனும் சார், அவனை எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க? அவன் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் எதுக்காக அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏன்னா அவன் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் பண்ணியிருந்தாலுமே அங்கே நீங்கள் பேஷண்ட்டை நீங்கள் விசாரித்து டீட்டெயிலாக நீங்கள் எல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போடணும். ஆனால் எங்களுக்கு 30 வருஷம் பகை இருக்குது. அந்த இதை வச்சுட்டு அவர் இங்கே கதிர் மேலே பொய் கேஸ் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதை நீங்கள் நம்பிக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சார், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. அங்கே முத்துவேல் ஃபேமிலியில் விசாரித்த சந்தேகமாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த அடிப்படையில் நாங்கள் இவரை விசாரித்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் பேஷண்ட் கண் முழிச்சார்னா அவரையுமே நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கிறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலுமே வரும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு தான் இங்கே கதிர் உள்ளே இருப்பாரா இல்லை நாங்கள் ரீசன் பண்ணுறதா அப்படின்ற மாதிரியுமே நாங்கள் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட அங்கே பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு 2 பேருக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டில் போயிட்டு கோமதிக்கும் ராஜிக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவும் பழனிவேலுமே வீட்டில் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா பழனிக்கிட்ட, பழனி இந்த விஷயத்தில் எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் போலீஸ் எல்லாம் என்ன விசாரிச்சுட்டெல்லாம் போகிறாங்க. ஆனால் கதிர் முத்துவேலை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா கதிர் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஆனால் அங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு. குமார் அந்த விஷயத்த மறைக்கிறான். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் இங்கே முத்துவேல் மூச்சு பேச்சு இல்லாத பார்க்குற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவனுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெஞ்சு படந்து தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே சொல்லுவோம். உடனே இங்கே பழனிவேலும், அத்தா எதுவுமே ஆகாது அத்தா, நீங்கள் எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது. டாக்டருமே அவருக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இங்கே சக்திவேலும் குமாரும் 2 பேரும் அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குமார் சக்திவேலுக்கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். நீங்கள் இங்கே இது டயர்டாக இருக்கும் போது இங்கே இருக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே அங்கே சக்திவேல்கிட்ட சொல்லுவோம். சக்திவேல் இது கேட்டுட்டு, குமார், நான் எப்படிரா அண்ணனை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது? நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே சொல்லிவிடுவோம். உடனே இங்கே குமாரும், இல்லைப்பா நான் சும்மா தான் கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரியுமே குமார் சொல்லுவோம். உடனே சக்திவேலும், குமார் நீ வீட்டுக்கு போகிறதுனா போ, நான் அண்ணனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிட்டுறாங்க. இல்லைப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே டாக்டருமே வெளியே வரவும் அங்கே சக்திவேல்கிட்ட போயிட்டு, நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டதில்லை, அவருக்கு நார்மல் கண்டிஷன் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கார், அவர் இப்போ பேசுகிற நிலையில் இல்லை, ஆனால் கான்ஷியஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்ட இங்கே குமாரும், ஐயோ இங்கே பெரியப்பா எழுந்துட்டாருனா, கண் முழிச்சிட்டாருனா என்னை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் போலீஸ் என்னதான் கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போடுவாங்க. முன்னாடி நான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தது, ராஜி ஏதோ பெருந்தன்மையான வெளியே எடுத்துட்டா. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் வெளியவே வர முடியாது. கண்டிப்பாக பெரியப்பா என்னை மாட்டி தான் விடுவார். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். அதுவும் அவர் பொழைச்சிட்டாரு. அவருக்கு எதனா ஒன்று பிரச்சனை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கதிர் மேலே நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு இப்போ நினைவு திரும்பிட்டாரு, கண் முழிச்சிட்டாருன்னா நான் பண்ண விஷயத்த எல்லாமே அப்பா கிட்ட சொல்லிடுவார். அப்பா என்ன பண்ணுவாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே பதட்டமாக படுத்துக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு சைடு சரவணனும் அங்கே பாண்டியன் செந்தில்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே இருக்கிற கோமதி, மீனா, ராஜுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகன் அப்படின்னு மாதிரியுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே பாண்டியன், சரவணன், செந்தில்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனாவும் செந்தில்கிட்ட, எங்கள் என்ன ஆச்சு, அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கேட்கவும், உடனே இங்கே செந்திலும், மீனா கதிரை வெளியே கொண்டு வர முடியாதான், அதுவும் இல்லாமல் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுட்ருக்காங்க, அவனை இது வெளியவே கொண்டு வர முடியாது, அதுவும் இல்லாமல் பேஷண்ட் கரெக்டான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தா மட்டும்தான் இவர் வெளியே வருவாரா இல்லையான்னு சொல்ல முடியும். அது இல்லாமல் இவங்க மேலே ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. குழப்பழி விழுந்துச்சுன்னா, அதுவும் இல்லாமல் இவர் குழப்பண்ணவங்க செத்துட்டாங்கன்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க பொழைச்சாங்கன்னா
இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இங்கே லைஃப் லாங் இவர் வெளியே வர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆகுது இவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அங்கே ராஜியும் கோமதியும் ரொம்பவே பதட்டமாகவும், என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், எந்த தப்பும் பண்ணாதவனை இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறாங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்லுவோம். உடனே ராஜியும் கதிர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு தெரியும். இந்த மாமா நீங்களும் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, என்னை ஏன் எங்கேயே விட்டுட்டு போனீங்க, நீங்கள் அங்கே நல்லா பேசியிருந்துருக்கணும். கதிர் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணணும்னு கூட யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே மாமா, அவன் எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் அப்பா கான்ஷியஸ் இல்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கதிருமே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்குற போது, இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாமா. நீங்கள் எப்படியாவது கூடிய சீக்கிரம் இங்கே கதிரை நீங்கள் வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மீனாவும் எங்கள் கதிர் அப்படி என்ன தான் தப்பு பண்ணானா, நீங்கள் போயிட்டு கதிர்கிட்ட பேசி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுக்கிட்ட மீனா கேட்கவும், உடனே செந்திலும் இல்லை மீனா, நான் எவ்வளவோ அப்பாவுமே போய் கேட்டு பார்த்தாங்க, என்னடா நடந்துச்சு, அங்கே என்ன இது விஷயம் நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் அவரை யார் தள்ளி விட்டது, அவரை கொலை முயற்சி பண்ணது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எவ்வளவோ கேட்டாங்க. ஆனால் கதிர் வாயவே திறக்கலை. அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அவருக்கு ரிக்கவர் ஆகிற மாதிரி நீங்கள் அவர் கூடயே இருங்க, அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிருமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல மாட்டான். அதுவும் இல்லாமல் குமார் கதிர் தான் நோக்கி விட்டு இங்கே அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அங்கே போலீஸ் எந்த ஒரு வாக்குமூலமும் கொடுக்காம ஒரு கண்ணில் பார்த்த ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவங்க அங்கே கதிரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதில் அங்கே கதிர் வெளியே வருவானே தெரியாது. ஆனால் ஒன்று, கதிர் வெளியே வரணுன்னா இங்கே அவர் கண் முழிச்சு வாக்குமூலம் கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கதிருக்கும் அங்கே இருக்கிற முத்துவேல் மாமாவுக்கும் தான் தெரியும். ஏன்னா அவர் கண் முழிச்சிட்டு அவர் அங்கே கதிர் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக கதிர் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லவும், உடனே மீனாவும் அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அங்கே கதிர் இது மாதிரி ஒரு தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் அவர் மாமாவுமே படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சுயநலவு திரும்பிச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கதிரை அவர் உண்மையை சொல்லி வெளியே கொண்டு வரவர். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, மறுபடியும் நீங்கள் அழுது உங்கள் உடம்பை நீங்கள் அலட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதியும், இன்னும் மீனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியல, அதுவும் இல்லாமல் என்னோட பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆளில் உட்காந்துக்கிட்டு இருக்க, வடிவும் அப்பத்தாவும் மட்டும் அங்கே முத்துவேலை பற்றி நினச்சிக்கிட்டு அழுறதா, இல்லை கதிர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானா அதை நினச்சி வருத்தப்படுறதான்னு சொல்லிட்டு தெரியாமல் திணறி தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மாரியுமே அக்கா அது அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க அங்கே மாமாவுக்கும் எதுவும் ஆகாது, அதுவும் இல்லாமல் கதிர் இது மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டான், அதுவும் இல்லாமல் எல்லா உண்மையும் தெரிய வரும், அதுவும் இல்லாமல் அது வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, சாப்பிடாமல் தூங்காமல் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு இன்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாரியுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட பழனிவேலுமே, இது இல்லை சித்தி, இங்கே அப்பாவுக்கு இது அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவால் தாங்க முடியல, அதுவும் இல்லாமல் அவங்க மேலே எவ்வளோ பெரிய பாசம் வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. ஆனால் இப்போ அவருக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும், அதுவும் இல்லாமல் அவருக்கு யாருக்கு கெடுதல் பண்ணார், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தப்பும் பண்ணாத அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனி வேலுமே சொல்லுவோம். உடனே மாறியும், இல்லை பழனி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணாதான், ஏன்னா நீங்களே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அவருக்கு நீங்கள் அழுகிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் பயந்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் சொன்ன பழனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து முத்துவேலை எப்படியாவது நம்ம கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரியை வச்சு, அப்பா நீங்கள் போங்கப்பா, இப்போ அவருக்கு கான்சியஸ் வந்துடுச்சு இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நிதானமாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல்கிட்ட சொல்லுவோம். சக்திவேல் இது கேட்டுட்டு, குமார் நீ பார்த்து பிள்ளை, நீ கூடிய இருடா, எங்கன்னா போயிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்திவேலுமே கிளம்பிடுறாங்க. உடனே அங்கே சக்திவேலுக்கிட்ட இருந்த பேகையும் வாங்கி இங்கே குமார் வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குமார் ஒரு முடிவுமே பண்ணுறாங்க, இவர் கண் முழிச்சிட்டாருன்னா
நம்மளை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே மாட்டி விட்டுருவார். நம்ம அதுக்குள்ளே இவரை நம்ம எதனா ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து நினச்சிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே அவங்க அப்பாவை வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. ஒரு சைடு இங்கே பழனிவேல் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா கிட்ட கேட்கவும், அப்பத்தா வந்து இல்லைடா பழனி, என்னால் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நின்று அவனை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல. அவன் எப்போவுமே நல்லா போல்டாகவும் தைரியமாகவும் அங்கங்கன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்படியா வரணும் அவங்களுக்கு. ஆனால் அவர் யாருமே நல்லது பண்ணியிருந்தாலையும், ஆனால் நல்லது எல்லாருக்குமே பண்ணார். ஆனால் அதெல்லாம் யாருமே நினைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் நினைக்காம இருந்தாலையும் இப்போ அவர் உயிருக்கு போராடிட்டுருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நான் அங்கே கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா நம்ம குடிச்சிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே பேசக்கூடாது. ஏன்னா நான் அவர் நல்லதுக்காகவும் அவர் குணத்துக்காக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக எதுவுமே ஆகாது, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் குமாருமே நம்ம முத்துவேலை பெரியப்பாவை நம்ம கண்டிப்பாக போட்டு தள்ளியே ஆகணும். நம்ம அவரை போட்டு தள்ளலைன்னா கண்டிப்பாக நம்ம வசமாக எல்லார்கிட்டையுமே மாட்டிப்போம். அது இல்லாமல் எல்லாரும் நம்மளை போட்டு புழிஞ்சிருவாங்க. அதனால் நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம சீக்ரெட்டாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இங்கே உள்ளேருந்து நேசமே வெளியே போயிடுறாங்க. கரெக்டான சமயம் இந்த சமயம் தான். நம்ம எப்படியாவது உள்ளே போயிட்டு அவரை நம்ம சோழியை முடிச்சு விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ஒரு தலகாணியுமே தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும், மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டப்பட்டு கேட்கவும், உடனே இங்கே யாருமே நாங்கள் கஷ்டப்பட கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் நான் என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜையுமே சொல்லிடுறாங்க. உடனே அரசையுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் மேலே இப்படியாப்பட்ட ஒரு பொய் கேஸ் கொடுத்து அவங்க உள்ளே தள்ளுறாங்கன்னா அப்போ வேறு எந்த இடத்துலையும் போவாங்க அவங்க யார்? ஆனால் முத்துவேலை இப்படி பண்ணிவிட்டு குமார் வந்து இப்படி ஒரு பொய் கேஸை கொடுத்து கதிரை உள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே முத்துவேல் கண் விழிச்சாருன்னா கண்டிப்பாக குமாரை வந்து மாட்டி விட்டு தான் ஆகுவார். ஏன்னா கதிர் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே முத்துவேலுமே. ஆனால் முத்துவேல் வந்து கண் முழிச்சதுமே டாக்டர்கிட்ட கதிர் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே முத்துவேல் வந்து பேசுனதை கேட்காம அங்கே வந்து டாக்டருமே கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுனால ஸ்லோவாக வந்து வாய்ஸ் வந்ததுனால டாக்டருக்கு கேட்காம சைலண்ட்டாகவும் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே குமார் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் குமார் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் குமாரை வந்து நம்ம கண் முழிச்ச உடனே அவங்கள நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முத்துவேல்கிட்ட நம்ம போய் எப்படி முத்துவேலை நம்ம போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே குமாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமாருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குமார் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் தான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போவே அந்த விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் குமார் வந்து பொய் மேலே பொய் சொல்லி அவங்கள கொலை பண்ணதும் இல்லாமல் அவங்க கூட இருந்துக்கிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியில் இடமே இல்லை போல். ஏன்னா லலித் ப்ரோ வந்து நல்லா மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குவாங்க அப்படின்ற ஒரு மைண்டு வந்து இங்கே முத்துவேலுக்கு இருந்தாலையும் அங்கே கூடயே சுற்றிட்டு கூட்டிகிட்டு போவார். ஏன்னா ரொம்ப அதுக்கப்புறம் என்ன, இங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கோமதி ஒரு சைடு, ராஜி ஒரு சைடு, மீனா ஒரு சைடுன்னு சொல்லிட்டு உக்காந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தால் ஒன்றுமே பிரயோஜனமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் கதிரை வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா கதிர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போது குமார் வந்து ஏதோ பழைய பகையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னு மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இங்கே ராஜியும் ரொம்பவே சந்தேகமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமாரை கண்டிப்பாக மீட் பண்ணி பேசியே ஆகணும். அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கள் கதிர் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா கதிர் மேலே அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது பிடிக்காம யாரோ ஒருத்தர் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுனால மொபைலை தூக்கி போடுறதாதுன்னு சொல்லிட்டு இங்கே சின்ன பசங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு டெம்பரே இல்லைன்னா எல்லாருக்குமே ரொம்பவே கையெல்லாம் கிளிக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃபோனை நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வேணால் எக்ஸ்சேஞ்ச் வேணால் போட்டுங்க, டிஸ்பிளேக்குள்ளே மாறலாம். ஆனால் டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்ற அளவுக்கு வராது. ஏன்னா அது போடாததுக்கு முன்னையுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே எல்லாருமே சொல்லவும் அது உடனே இங்கே ராஜியுமே உக்காந்துக்கிட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது, கதிரை வந்து வெளியவே கொண்டு வர முடியாது, அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை போச்சு, என்னோடய வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன், கதிர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கல, அதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலேயும் இந்த ஒரு கரண்ட்டு அந்த ஜாட்டியை எடுத்து உங்களை வெளுத்து வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இங்கே பாண்டியனும் அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இங்கே முத்துவேலை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல மனுஷன், ஒரு இடத்துல இருக்க மாட்டார், இப்போ கண்டிப்பாக அவர் மறை தான் போகிறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி தகவல் வந்துச்சு. ஆனால் நம்ம மறையிலாலுமே அது பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருப்பாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம், இது மாதிரி ஒரு நிறைய எடிட்டிங்கு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியும் கோமதி கிட்டே போயிட்டு அத்தை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வரல அத்தை, என்னால் அப்பாவை பார்க்காம இருக்க முடியல, ஒரு சைடு கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், அப்பா வந்து உயிருக்கு போயிட்டு இருக்காங்க, நான் யாரை நினச்சி வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாவது எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அப்பா கண் விழிச்சார்னா அங்கே என்ன நடந்துச்சு, கதிர் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிடும், அப்பா கண் முழிச்சா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் கோமதி கிட்ட சொல்ல கோமதி கேட்டுட்டு சரி ராஜி நம்ம போயிட்டு வரலாம், நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அத்தை எனக்கு சாப்பாடு இருக்கட்டும், நான் அப்பாவை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ராஜியுமே கோமதி கிட்ட சொல்லவும் உடனே கோமதியும் இங்கே ராஜி வந்து அவங்க அப்பாவை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கா, கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்னம்மா இதெல்லாம் கேட்பாங்களா, ஹாஸ்பிட்டல் தானே போகிறீங்க, அவங்கள பார்க்குறதுக்காக தானே போகிறீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே அமுச்சு விட்டுறாங்க. உடனே இங்கே குமாரும் சக்திவேலை வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க. குமார் வந்து நர்ஸை போனதுமே அவர் அங்கே உள்ளே வந்து பேஷண்ட் இருக்கிற ரூமில் போகிறாங்க. முத்துவேலுமே அங்கே மயக்க நிலையில் படுத்துக்கிட்டு இருக்க முத்துவேல் நம்ம எப்படியாவது கதையை க்ளோஸ் பண்ணி விடணும், ஏன்னா அவர் முழிச்சார்னா நம்மளை கண்டிப்பாக மாட்டி விட்டுருவார், நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அவர் சாகணும், இல்லை விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஆமாம், ரெண்டாவது விஷயம் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பாக அவரை நம்பவே முடியாது, ஏன்னா அவங்க ஃபேமிலி நம்பாமல் யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால் நம்ம பவுனே போட்டுடலாம், ஏன்னா ஒரு பவுன் போட்டால் அவங்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும், அது இல்லாமல் இந்த விஷயம் நடக்காத மாதிரியே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே யோசிக்க உடனே குமார் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் குமார் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ கூட அங்கே சக்திவேல் வந்து இங்கே குமார்ன்ற பாருங்க, சக்திவேல் தலையணை போட்டு நம்ம இப்படியே அமுத்தி சாகடிச்சிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க குமாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இவங்க தலையங்காணியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள அமுத்துறதுக்குள்ளே இங்கே நர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. சார் இங்கே பேஷண்ட்டை நீங்கள் மீட் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டு தானே போனேன், நீங்கள் எதுக்காக உள்ளே வந்து இங்கே பேஷண்ட்டுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, சார் வெளியே போங்க சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமாரை வந்து வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்குள்ளே வந்த கோமதியும் ராஜியும் அங்கே ஹாஸ்பிட்டலுமே வந்துடுறாங்க. வந்ததும் அங்கே அந்த கண்ணாடி கிளாஸில் பார்க்குறாங்க முத்துவேலை. கண்ணாடி கிளாஸில் பார்த்ததுமே ரொம்பவே வருத்தத்தோடு அழுகவும் இங்கே ராஜி. அதுக்கப்புறம் இதை பார்த்த நர்ஸுமே இங்கே பாருங்கம்மா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மயக்க நிலையில் இருக்கார், நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது இங்கே ராஜிக்கும் கோமதிக்கும், ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு கோவம் இருந்தாலையும் முத்துவேல் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலையும் என்னதான் இருந்தாலையும் ராஜியோடைய அப்பான்னு சொல்லிட்டு அங்கே ராஜி வர ராஜி இது கோமதியோட அண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசத்தில் கோமதி வராங்க. ஏன்னா கோமதி வந்து இங்கே முத்துவேலுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியிலே எங்கள் சக்திவேல் தான் எல்லாருமே உசுப்பேற்றி விட்டு எல்லாருமே கேள்வி வாங்க வைப்பாங்க. ஆனால் அவங்க இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி இறங்கினதுக்கு என்னை தெருவில் எழுதிட்டு வந்துட்டான். ஆனால் என்னை அவன் இழுத்ததுக்கு ஒரு நாள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, சரி எனக்கு இதில் எல்லா மனப்பூர்வ சம்மதம்,
நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுடுறேன், அதே மாதிரி நாங்கள் சொல்கிறதையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க உடனே இங்கே செந்திலுமே ஆஃபீஸுக்கு ஏற்கனவே 2 நாள் போட்டிருக்காங்க, இன்றைக்குமே போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி போட்டார்னா அங்கே ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்திலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே குமார் வந்து குமார் வந்து கண்டிப்பாக நம்ம பெரியப்பாவை நம்ம போட்டு தள்ளலாம் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவரை நம்ம போட்டு தள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன போலீஸை தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே நின்று யோசிக்க, அதுக்கப்புறம் என்ன சக்திவேல் வந்து வீட்டுக்கு போன கையோட அங்கே அப்பத்தா கிட்ட போய் வைக்காதுறாங்க. மொபைலை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக தூக்கி போடவும் இங்கே அப்பத்தாவும் பார்த்து, சக்தி என்னாச்சு சக்தி, அங்கே முத்துவேலுக்கு ஓகே இல்லை, நார்மலாக ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் உடனே இங்கே சக்திவேலுமே என்ன சொல்கிறீங்க டாக்டர், அவர் கண் விழிச்சிருவாரா, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆச்சரியமாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, கான்சியஸ் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கும் எல்லாருக்குமே தெரிய வரல. ஆனால் அவங்க வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்களுக்குமே தெரிய வந்துடுது. அவங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாதவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற ஒரு ஐதீகம் தான். ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் யார் என்ன நினச்சாலுமே எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவுமே நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக நடந்துருச்சு. ஆனால் என்னை இந்த விஷயத்தை வச்சு என்ன இது எதனா இழுத்து விட்டிங்கன்னா, என்ன இது எதனா கடத்த விட்டிங்கன்னா நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக ஒரு வழிகாட்டியே எனக்கு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறவர். அவருக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எல்லாருக்குமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு காரணம் யார்? அதுவும் இல்லாமல் அங்கே முத்துவேலும் கண் முழிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே குமார் வந்து முத்துவேலை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து இங்கே குமாரை வெளியே அனுப்பிச்சுட்ருப்பாங்க. ஒரு வழியாக இங்கே முத்துவேலுமே கண் முழிச்சுட்றாங்க. முழிச்சதும் நர்ஸுமே வெளியே வரவும் இங்கே அவங்களுடைய பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸுமே கேட்கவும், மேடம் நான் தான் மேடம், என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அங்கே டாக்டரும் அங்கே இருக்கிற நர்ஸும் 2 பேரும் நீங்கள் உள்ளே வாங்க, உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 4 வார்த்தை பேசிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே போகிறாங்க. ஏன்னா ராஜி வந்து அவங்க அப்பா மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு, பாசம், மரியாதைன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாக்காக அவங்க உயிரே கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க டயர்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே முத்துவேலை சக்திவேலை வந்து தடுக்கிறது, அவங்கள கெடுக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமார் தான். ஏன்னா குமார் வந்து எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான், அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் இங்கே பெரியப்பாவே கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொய் புகாரை, அந்த பொய் வாக்குமூலத்தை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரை வந்து நம்மளை கத்தி நம்ம என்னத்துக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா எல்லாருக்காகவும் தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுக்காக இல்லைனாலையும் எங்களுடைய குழந்தைக்காக நான் கண்டிப்பாக சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ராஜையுமே சந்தோஷமாக அங்கே அவங்க டேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிற குமாருமே மிகப்பெரிய ஒரு பதட்டம். எதுக்காகனா அங்கே அவர் கண் முழிச்சாருன்னா நல்ல ஒரு பபுள்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் அது கூடி சீக்கிரம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அப்படி ஒரு கேமை வந்து நான் கண்டிப்பாக தான் பிடிக்க போகிறேன். ஏன்னா கேம் விளையாடி பணம் அமௌண்ட்டு எடுக்கிறேன் அதோட அது மாதிரி ஒரு கேமே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் ஜோலார்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய கிளைண்ட்டு. அந்த விஷயத்தையும் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. அங்கே என்ன நடந்துக்கணும்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.